இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட காட்டுக்குள்ளே ஏதாவது எங்களுக்கு தேவையான சமையல் தேவையான பொருட்கள் கிடைக்குமான்னு தேடி பார்த்த வருஷத்தில் ஒரு பொருள் கிடைச்சிக்க எங்களுக்கு என்ன செய்யணும் என்ன பொருள் அது அது வந்து மாம்பாஞ்சான் சுடுசோறும் சுண்டலும் சொல்லி வேலை இல்லையா ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொச்சிக்கு அவிஞ்சு வந்ததுன்னு கொச்சிக்கா வந்து அவிஞ்சு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேங்காய் பூ போடுறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிது நான் சனு ஓகே இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நாங்கள் இப்போ புலனறுவை மாவட்டத்தில் நிற்கும் புலனறுவை மாவட்டத்தில் ஒரு காட்டு பகுதியில் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தால விலங்கு நாங்கள் ஒரு காட்டில் நிற்கும் அதாவது மக்களே இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க முடியும் சொன்னால் இன்றைக்கி நாங்கள் சமைக்கிறதுக்கான சமையல் பொருட்கள் இல்லை சமையல் பொருட்கள் ஒன்றும் இல்லை அதாவது இந்த கறி சாமான் ஒன்றும் இல்லை தெரியும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு வீட்டை பலா காஞ்சி வந்தோம் அதே மாதிரி நாங்கள் அதில் வந்து நான் காட்டிலேயே மாம்பாஞ்சனாஞ்சி சுண்டி சாப்பிட போகிறோம் அதாவது இந்த மாம்பாஞ்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூலிகை நான் சொல்லணும் அதாவது நம்மளோட உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆடுறதுக்கு அதாவது சின்ன காயங்கள் பெரிய அந்த ஆப்ரேஷன் செஞ்ச அந்த வெட்டு காயங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க மாம்பாஞ்சம் டெய்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி என்ன சொன்னோம் மாம்பாஞ்சம் நல்லது சாமான் மாம்பாஞ்சம் நல்ல அது சுண்டி சாப்பிட நல்லாக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு காட்டு பயில எங்களுக்கு கிடைச்சிருக்கின்றக்குள்ள உண்மையிலே சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அதுவும் ஒன்றும் இல்லாத நேரத்தில் வந்து ஒன்றுமில்லாத உண்மையிலே தெரியும் எங்களுக்கு இந்த திக் நிமிடங்கள் பயணங்களோட நாங்கள் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே இயங்குற வடிவா உங்களுக்கு நாங்கள் இந்த பயணம் வந்து இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் செய்கிறோம் அதில் வந்து நாங்கள் வெளியில் கடைகளில் வாங்கி சமைக்கிற அளவுக்கு நாங்கள் அப்படி செலவழிக்க கூட காசுகளை அதாவது நாங்கள் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே சமைக்க மாட்டோம் அந்த வெளியில் வாங்கி சமைச்சு அந்த அப்படி செலவழிக்காமல் நம்ம எங்கே காட்டுக்குள்ளே நிற்க மாட்டோம் காட்டுக்குள்ளே என்னென்ன நமக்கு தேவையான சாமான் இருக்கோ அதை வந்து நம்ம உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சு காட்டுக்குள்ளே வந்து உண்மையிலே நிறைய பொருட்கள் இருக்கு அது அந்த அந்த நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் மேலே காடுகளில் இருக்கிற பொருட்களை தான் சாப்பிட்டு வந்திருப்பாங்க இப்போ எங்களுக்கு அந்த என்னென்ன பொருட்கள் எப்படி இப்படி சாப்பிட்றோன்னு தெரியல உண்மையில ஏனும் நிறைய பொருட்கள் இருக்கு மக்களே அது இல்லை நஞ்சு பொருட்கள் எது நஞ்சில்லா பொருட்கள் எதுன்னு தெரியல ஆனால் அந்த மாம்பாஞ்சனை கண்டு மதிச்சிட்டோமா நான் சரிதான் மாம்பாஞ்சன் ஓகே நம்ம வீடியோவில் பாருங்கன்னா நாங்கள் ஆஞ்சி சமைப்போம் அதுக்கு மேலே அது எங்களை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே இங்கே பாருங்கள் இப்போ மாம்பாஞ்சனை காட்டுற மக்களே வாங்க என்னென்னு சொன்னால் இது மாம்பாஞ்சானும் கருவேப்பிலையும் காட்டில் அடே இந்த மாம்பாஞ்சம் வந்து இதை போல சுனையாண்டி தெரியுந்தானே சுனையாண்டி இதை போல ஷேப் ஆனால் இது மாம்பாஞ்சான் தான் எவ்வளோ மக்களே பறந்து கிடக்கு இங்கே பாருங்க சரி ஆஞ்சி விடு நான் சட்டியை ஆஞ்சிட்டு எடுத்தோம் சட்டியை எடுத்தோம் ஓகே உண்மையிலேயே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கண்ணே காட்டில் இருக்கிற இதில் சமைக்கக்கூடிய பொருட்களை வைக்கிறாங்க நான் உண்மையிலே இன்றைக்கு தான் எங்களுக்கு அது அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு இது வந்து நம்ம நல்ல மாமாஞ்சம் நல்லா பார்த்து ஆஞ்சிருக்கணும் புளி இல்லாத பெரிய இல்லை நல்ல இல்லாண்டாது நல்ல இல்லை மாமாஞ்சம் உண்டாருது நல்லா இருக்குண்ணே பெட்ரோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சி தான் வச்சுக்க நாங்கள் வினட்டுலாம் இல்லை பரவாயில்ல என்ன செய்யறது இருக்கிறத வச்சு வெட்டுறான் வட்டி போட்டு சாப்பிட வேண்டியதுதான் சின்ன சின்ன நம்மளை வட்டி எடுத்த வேண்டாம் நம்ம ஒன்றுக்கு 2 ரூபா வடியாக கழுவணும் காட்டில் இருந்தானே உண்மையிலே நிறைய கிடக்கு மக்களே ஹோட்டலையும் கிடக்கு ஹோட்டல் இல்லாதலையும் கிடக்கு சுடுசோறும் சுண்டலும் சொல்லி வேலை இல்லையா வேற லெவல் டேஸ்டாக இருக்கு ஆனால் நம்ம காட்டுக்குள்ளே வந்து நம்ம என்னத்தை சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் நல்லா தான் இருக்கு என்ன நம்ம கறி இல்லை பசி தானே நம்ம காடு கழிக்கிறது கொஞ்சம் டயர்டாக வேண்டிப்போம் அதில் வந்து என்னத்தை சாப்பிடலாம் நீளமான இல்லைன்னு பாருங்க மக்களே பயங்கர நீளமான இல்லை கருவேப்பிலை ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தது கருவேப்பிலைக்கு மட்டும் பஞ்சம் இல்லை எல்லா காட்டுக்கும் கிடக்குடா கருவேப்பிலை காடு கிடக்குறது இந்த சிங்கிள் எப்படி இந்த இது வந்தது எல்லாம் காடு தானே எல்லாம் முளைக்கிறது தானே முளைக்கிறாங்கண்ணே அங்கேயும் கொஞ்சம் நடக்குது குளத்தோர் நம்ம அண்டு போன சைட்டு இதில் பார்க்கணும்டா கிரா அந்த சாமானில் இவருக்கா பார்க்கணும் நிற்க மாட்டேங்குது நிற்கும் பூரமாக நிற்கும் இந்த பயணங்களில் தெரியும் உங்களுக்கு நாங்கள் இறைச்சி கறியோ அந்தந்த கறியோ ஆசைப்பட மாட்டோம் எங்களுக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிடுறது போதாங்கிறது ஒரு சுண்டல்னா அனுசரி தான் முதல் பழைய கோயில் ஒரு சுண்டல்னாலே கொஞ்சம் சோறு அப்படி சரியுண்டு அதே நிலமாக பங்கிகளுக்கு வந்தீங்க ஒரு சுண்டல்னா சரிக்கும் ஒரு சாப்பிடும் ஓகே
அங்காலே எங்கே திங்குது ஆ இந்தாலும் அங்கே பார்த்தியா ஓ வாங்கிருங்களா தேவையான அளவு வாங்கிருங்களா ஓ உங்களுக்கு அடிக்கடி ஹரி இல்லாட்டியா தான் செய்ய வேண்டி கிடக்கு மாவன் சொல்லி வைக்கிறாடா ஆமாங்க சொல்கிற மட்டும் தான் போல சொல்லி வைக்கல இல்லை இல்லை நான் சுண்டி தான் சாப்பிட்றீங்க எனக்கு தெரியாதா சொல்லி வைக்கிறேன் என்னண்டு ஆமாங்க சொல்லி வைக்கிறல்ல மற்றே சாலு ஓம் விடத்தையும் வந்து வாடியை போடுவோம் இன்றைக்கு ஓ விடத்தையும் பார்த்து போடுவோம் என்ன சமையல் நல்ல இடம் தான் கிடக்கு ம் நல்ல இடமா தான் இருக்குது ஒரு கண்டு நீங்கள் கொண்டு போயிட்டு நடலாம் என்னடா ஓ பார்த்து ம் இடிக்கும் வாடி போயிருந்தேன் நம்ம போகிற நேரம் அப்படி சிக்கல் இல்லை நிற்கிறேன்டா காட்டில் வைக்கிறேன் காதில் வைக்கிறேன் நம்மளை போல ஆட்கள் வந்தாலும் கரைகளில் வச்சத்தில் நாங்கள் கொடி தானே இது தேடி தெரிஞ்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா வயசு மனுஷாவில் வரும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம்னு சொல்லி வேணும் ம் கண்டிப்பாக நானே காணும் பண்ணி காணும் நினைக்கிறேன் நானும் சுண்டல் காணும் கொஞ்சம் தானே வச்சு அப்புறம் நம்ம அரிஞ்சு எடுத்தா ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு 4 பேர் தேவையான அளவு நாங்கள் ஆஞ்சு எடுத்தோம் இதை நாங்கள் போய் அரிஞ்சு வடையே சுண்ட போகிறோம் ஓ வீடியோ ஃபுல்லாக பாருங்க நாங்கள் எந்த இடத்த ரெண்டை போட போகிறோம் சாணும் ஓ இந்த இடத்துல ரெண்டை போடும் சரியா சேவ் பண்ணி எடுக்கணும் எடுத்தா தான் என்ன மரம்டா பலாம சே காட்டுப்பழம் அது ஆனால் தோடைய மரத்தில் சாதி இலண்டு இப்படி அடிக்குது அந்த காடு கோவப்பில் ம் இல்லை வந்து அப்படியே நீட் பண்ணி எடுத்தா தான் சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படங்கள்லாம் போட்டு இந்த கொஞ்சம் இந்த இடத்த ரெஸ்ட் எடுக்கண்டா சாப்பிடுது ம் சரி சொல்கிறோம் இல்லை கொஞ்சம் பிடுங்கி அப்படியே நேராக எடுத்தா வேண்டாம் இந்த இடத்துல நாங்கள் அடுப்பில் மூட்டலாம் கொஞ்சம் கிணலாம் இருக்குது இந்த இடம் அதனால் கொஞ்சம் அது வந்து குளிச்சாங்க குளிர்ச்சியாக இருக்கும் மூணு இருக்கு நாங்கள் நைட்டில் ஒரு கொஞ்சம் தூக்கம் இல்லாத இடத்துல இன்றைக்கு பகல் இதில் தூங்க போகிற முடியும் ஓ அதை வச்சுட்டு பிடிங்களா எப்படி இருக்குண்ணே இந்த காய் புறாயா இந்த காயை பார்த்தீங்களா ஆ இந்த காயை பார்த்தீங்களா ஓண்டா அஞ்சாரா இது ஒரு வித்தியாசம் ஆயிரா இப்படி அப்படியா அலரிக்காய் ம் உடம்பு ஓகே ஒரு பட்டு காணுது ரோட்டில் காணுண்ணே அப்படியே ஓடுவேன் அப்படியே போட்டு முந்நூறு கிராம் தானே என்ன சரியா சட்டப்படி இடம் இல்லையா நல்ல இடம் உண்டு இத்தனை இடம் தான் தூங்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக கிடக்கு ம் ஓகே நாங்கள் சமைக்கும் போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே ஓகே மக்களே இன்றைக்கு வந்து நான் தான் வந்து சமைக்க போகிறேன் எல்லாம் செட் பண்ணி ஆயிடுச்சு நாங்கள் வந்து அரிசியை கழுவி எடுத்துட்டோம் ஓகே ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக வந்து நாங்கள் இதெல்லாம் காட்டுவோம் வீடியோவில் ம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்தில் தம்பி கடலாம் முறைக்கு வந்து நாங்கள் அப்போ இதெல்லாம் வீட்டில் காட்ட தேவையில்ல வளமையாக சமைக்கிற காட்டுறானே இன்றைக்கு கறி சமைக்கிற மட்டும் வீடியோவில் காட்டுறோம் இப்போ நாங்கள் சோறெல்லாம் அரிச்சு காலித்தோம் சோறை வந்து அடுப்பு ஏற்றுறோம் மிஸ்டேக்கு ஓகே அடுப்பில் ஏற்றும் நம்ம கரமுடியை கொஞ்சம் எடுப்போம் எல்லாம் அப்படி அதை சரியா ஓகே இப்போ வந்து நாங்கள் அரிசி வந்து ஏற்ற போகிறோம் இதுக்கு வந்து நம்ம அரிசிலாம் வச்சாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போடணும் இல்லை உப்பு சோத்துக்கு போட தேவையில்லை என்னென்னு சொன்னால் நான் உப்பு போட காரணம் சோத்துக்கு வந்து என்னடா ஒன்று கறிக்கு கூட போடணும் இல்லாட்டி சோத்துக்கு போடணும் விளங்கிட்டா அதான் இன்றைக்கு வந்து நம்ம சுண்டப்புறம் அதெல்லாம் வந்து சோத்துக்கு கொஞ்சம் போடுவோம் சுண்டலுக்கு உப்பு போடுற இல்லையா உப்பு போடுறான் ஏண்டா நம்ம கணக்காக தானே போடுவோம் சரி இன்றைக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போடுவோம் ஏன்னா நம்மள நான் உப்பு போடல ஏன்னா நம்ம கறிக்கு கூடியும் குறையுமன்ற ஒரு டவுட் இல்லை இன்றைக்கு வந்து நம்ம சுண்டை தானே வரோம் சுண்டலுக்கு நம்ம அப்படியும் குறைச்சி தான் போடுவோம் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அளவு போடுவோம் கண்ணாடி ஆமாம் ஓகே நாங்கள் அளவுக்கு போட்டிங்க உப்பு நீங்களும் உங்களோட அளவுக்கு போடலாம் ஆனால் அப்படியே நான் ஒரு காட்டு பிரதேசங்களில் வந்து சமைக்கக்குள்ள வந்து ஒரு
ஏதோ ஒரு வகையில் நம்மளோட மனசு வந்து சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு ஒரு இது இல்லாமல். ஏன்னா நம்ம அப்படி ஏரியாக்களில் வீட்டில் அப்படி சமைக்கக்குள்ள வந்து ஒரு எடுக்கக்குள்ளே ஒரு வைக்கக்குள்ளே இடத்த பாருங்க மக்களே, உண்மையிலே எவ்வளோ பச்சை பச்சை இருக்கணும். காட்டு பகுதி இந்த மரத்துக்குள்ள பாருங்க, மறந்துக்குள்ளடா அந்த இயற்கையோட வந்து சேர்ந்து அந்த குருவி யானை கழுதை எல்லாத்தோடையும் சேர்ந்து நம்மளும் பயணிக்கக்கூடிய இந்த காடுக்குள்ள எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. அப்போ நாங்கள் வருமா வரமாட்டான்ற ஒரு பயத்தோடையும் ஒரு கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தோடையும் தான் வந்து இந்த சமையலை வந்து செய்கிறோம். பகலில் வந்து பெரும்பாலும் வரான்னு நினைக்கிறேன். பகலில் வந்தாலும் டக்குன்னு தெரியும் நம்ம இதுக்குள்ளெல்லாம் போயிடலாம். இரவில் வந்தால் தான் இப்போ எதுக்கு அதில் ஓடுறது ஒன்றும் தெரியும். ஓகே, நம்ம மாமாஞ்சி கழிச்சிட காணுவோம் வீடியோவில். ஓகே, மாமாஞ்சலம் நாங்கள் வந்து களி எடுப்போம். என்னடா நான் வந்து ஒரு அளவுக்கு நான் 4 பேர் தானே, நாங்கள் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆஞ்சிடிக்கோம். ஏன்னா தானே என்ன 20 கறி சமைக்கணும். எப்படி நம்ம இரவுக்கு சமைக்க தானே வேணும். இப்போ நம்ம மதிய பாட்டுக்கு அப்படியே களி எடுக்கும். 3 தண்ணியில் உண்டு வேணும். இந்த காட்டுக்கெல்லாம் தானே 3 தண்ணி மட்டும் தெரியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து மாமாஞ்சனை வந்து வழியாக கழுவி எடுத்துட்டோம். இதை வந்து வழியாக அடிக்க எடுக்கணும். இந்த தட்டு அடுக்கி எடுத்தால் நமக்கு அறிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அழகாக வந்து மடித்து எடுப்போம். ஏன்னா வந்து ஏன்டாமே இதோ இதை வந்து வழியாக அடிக்க எடுத்தோம்டா நமக்கு வெட்டுறதுக்கு அறிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குண்டா. சரி 2 நம்ம வந்து கொல்லிக்கு போன விதுவை காணல இன்னும். கொல்லி பார்ப்பான் காட்டுக்குலாம் போனான். என்ன வந்து கொல்லி எடுக்க போய்க்காரு விதுவாரு. கொல்லி ஏண்டா ஃபுல்லாக பச்சை மரமாக கிடக்கு. அங்கே சின்ன சின்ன கந்துகளை பார்த்து முடிச்சிட்டு வரணுமே. நல்லா காற்றடிக்குது, கடுங்காத்து. ஆனால் இதுக்குள்ளே வந்து சும்மா இருந்தாலே நித்திர வருண்டா. ஓகே, இப்போ விது வந்துக்காரண்ணே. ஓகே, கொல்லி வரைக்கும் வந்து தான் விது. அப்படியே உண்மையான சைடு கொல்லியும் இல்லைடா, கொல்லியும் இல்லை கல்லும் இல்லை, பட்ட பாடு கடவுள். ஏண்டா இது காடு காஞ்ச கொல்லியில் ஒன்றும் இல்லை, பச்சை பச்சை அரிக்கும். எல்லா இடத்துலையும் எல்லாம் அரிக்கிறலாம்டா. ஓ, இல்லாடி நாங்கள் அதான் வச்சு எடுத்துருவோம். என்னடா விது வந்து அவனுக்கு செட் பண்ணி கொடுவோம் அரியட்டும். சரியா, நான் அடி கொடுக்க ஆளுக்கு அடிக்கி தாங்க. அவர் அடிக்க கொடுத்தவர் தூக்கி தராரு. இதை கொஞ்சம் வடியா நேரம் அடிக்கிட்டாங்க. சரி, ஓகே, அந்த நான் செட் பண்ணி எடுக்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த கத்தியால் வந்து அரியப்புறம் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். என்ன மாதிரி அரிஞ்சு கரையானப்புறம் தெரியல, அடிக்கலாம்டா. சின்ன சின்ன அரைஞ்சு எடுக்கணும். இல்லாட்டி காசு மேலே விளையாட்டு எதுவும் வேணுமா நம்ம கொண்டு வரலையா விளையாட்டுக்கு நம்ம இப்போ எங்கே ஒரு அவசரத்துக்கு இருக்கிறத வச்சு நாங்கள் சமாளிச்சுட்டு போகணும். என்னென்னு சொன்னால் சின்ன சின்ன அரிஞ்சால் தான் கசக்காது. எப்படி அறிய பிராணி பாய் இதை வந்து நம்ம ரயிலில் வச்சு தான் அறியணும். கையில் வச்சு எல்லாம் கையில் வச்சு அரிஞ்சா வெட்டப்படும் என்னன்னு தெரியல. கையில் வச்சு அறியலாம் பாரு. சுற்றி அடி சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி 2 தாங்க. இதை வந்து நடுவால் குழந்து இதில் வச்சு நெருக்க பிடிக்கணும். அப்படி அறிய மாட்டேன். நீ சொல்ல இதே 2 பிரிச்சு சொல்கிறேன். அந்த அவ்வளோ இதே இல்லை அறியலாம். கொஞ்சம் மாட்டேன் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சா நம்மளை கைப்பிடி அளவுக்கு வரும். கைப்பிடி அளவுக்கு. இதை வந்து 2 பிளந்து 2 இஞ்சி மாற்றி உணைக்கிறேன். வெட்டுங்க ஃபஸ்ட்டுக்கு நம்ம வட்டி எடுப்போம். என்ன ஷேப்பு வருது ஐடியா பார்ப்போம். லேட்டால் அறிகிறேன்டா ஈஸி. சின்ன சின்ன இது கத்தியால் என்னமா வருதுன்னு தெரியா. இந்த ஃபஸ்ட்டுக்கு இப்படி வச்சு அரிஞ்சு போட்டு அரியோடும் கத்தி கூறு தானே. ஓகே, இதை வந்து இப்படி வச்சு இப்படி அளவுக்கு வரைஞ்சா அப்படி அறிஞ்சிரு. இந்த பிளேட்டுண்டா மேலால் தொட்டு எடுக்கலாம். இது வந்து அவிஞ்ச செட்டுறாது. நம்மளோட கத்தி அதுக்கு இது கத்தியாண்டா சின்ன சின்ன 8 படி இந்த அறிவோடுதுண்ணே. நான் பார்த்து அறிவோடாது கொஞ்சம் பெருசு வச்சு அறிவோடுவேன். அதான் மாதிரி கை கவனமா கடும் கூறான கத்தி, கடும் கூறான கத்திடாது. சின்ன சின்ன நான் வந்து அரிச்சு எடுத்தா சரி. நேரம் முக்கிய மக்கள், வேகம் பண்ணு நேரம் பண்ணு. இப்போ போகணுமே. இப்போ அடுத்த வீடியோவுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே சமைச்சு எடுத்தா அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இல்லை ஊரில் சொன்னார் அதிகமாக செஞ்சிடலாம்.
இங்கே நம்ம எல்லாம் செய்யணும். உண்மையை சொல்ல போனா ஆமாஞ்சா அந்த அறிகிறது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம்டா. அதுதான் அட இங்கே செய்யல, இது வல்லாரையெல்லாம் இருக்குங்கடா. வல்லார காட்டு கிடையாது. வல்லாரை வந்து நம்ம நாட்டு இருக்கேன் மாமாஞ்சா நாட்டுறானே மாமாஞ்சம் வந்து என்னடா மூலி கிடையாது, காட்டுக்காங்க கூட வளருது. இது நம்மளோட கண்ணில் வட்ட வடியாது இன்றைக்கு. மாம்பாஞ்சன் கொடி என்ன. நான் ஓரளவு சின்ன சின்ன அறிவாடு தானே, இந்த அளவுக்கு வந்தாலும் நமக்கு காணும். இதோட பெரிய நம்பர் நமக்கு இப்போ ஹசிக்கிற வாய்க்கு என்னத்தையும் நான் போட்டு சாப்பிட்றானே. இதை தந்தாலும் சாப்பிடலாம். நான் கணக்கத்தில் செஞ்சுக்கண்டா, நமக்கு இறைச்சி கறியோ என்ன இருந்தாலும்டா பசிக்கக்குள்ள ஒரு பொடி சாப்பிட்றது மாதிரி வராது. பசி போனதுக்கு பிறகு இப்படி தான் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட மாட்டோம். அதே இது பசிக்கக்குள்ள சுண்டலோட இருந்தானா நம்ம வேறு உள்ள சாப்பிடுவோம். பசி வந்தா பத்தும் பறக்க மாட்டோம். பத்தும் பறக்கும். ஏண்டா பசிக்கு தானே நம்ம சாப்பிட்றோம். பசி போனதுக்கு பிறகு பிரியாணி ரைஸ் உகத்து இருந்த ஒரு பயணம் இல்லை. மேலே எவ்வளோ கஷ்டப்படுறவங்க என்ன திக்கிடாம அதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு மாதிரி தான். இந்த வெளிநாடு போய் அங்கே இங்கே சாப்பிட்ற இடம் நம்ம இந்த ஒரு படி சோறு காணி தானே, சோறு காணி தான். வேறு என்ன தாகம் அறிக்கக்குள்ள தண்ணி இல்லாமல் பிறகு தண்ணி வந்து ஒரு பயணம் இல்லை. தாகம் போனதுக்கு அப்புறம் தண்ணி வந்தாலும் குடிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இருக்கும் போதே இல்லாதவங்களுக்கு கொடுத்து வரணும். வெங்காயத்தை வெட்டி எடுங்க, கொஜ்ஜிக்காயம் செஞ்சிடுங்க. ஃபஸ்ட்டு கொஜ்ஜிக்காய் வந்து அவிச்சு எடுக்கணும். நம்ம கொஜ்ஜிக்காய் வந்து முழு சாப்பிடுதானே. ரெண்டா வட்டி நம்ம விட சுண்டை தானே கடையை தானே வேணும். ரெண்டா பழம் தானே ஓகே. ரெண்டா பழம் சரி முழு சாப்பிட்டா அவியும் ரெண்டா பழம் தான் கொஞ்சம் நல்லா உரைப்பு டக்குன்னு சேரும். கடையிறது அவிச்சு தானே எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, மீதி சில 2 வெங்காயத்தை வெட்டிடுங்களா. ஆனால் சுடுதோத்துக்கு சுண்டல் நல்லா இருக்குண்ணா. மீது ஒரு கத்தி இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 3 நாள் கத்தி நம்மளை சாசியான கத்தியை தான் காணல. அதான்டாப்பா என்ன ஆச்சு அந்த கத்தியில் காணல. நம்ம 2 அங்கே விட்டு தந்தோம். அந்த இது நம்ம மீன்பட்டினா ஆத்தி இரும்பு கத்தி என்ன செய்யற, அதுவும் பாரதான். சரண்டு அறிஞ்சுட்டா சரி சரி சொல்கிறேன். பசிக்கு எனக்கு ஒரு தலையில் அஞ்சிச்சு. எனக்கும் பசிக்குதுடா. அதான் நான் கொஞ்சம் டைம் என்னடா டைம் இருக்குண்டா 12 அப்படி 12 இருக்கும். 12 வண்டி நித்திர இல்லைடா. அதான்டா வெறி பசி எடுக்குது எல்லாத்தையும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து அழகாக வந்து அரிஞ்சு எடுத்துட்டோம் மாம்பாஞ்சானை. அதே மாதிரி வந்து வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுட்டோம், கொஜ்ஜிக்காயும் வெட்டி வச்சுட்டோம். அதே மாதிரி தேங்காய் பூ அதோட சேர்த்து மஞ்சள், இந்த அரிக்கு மஞ்சள், இவ்வளவு பொருட்களையும் வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ சுண்டப்புறோம். நம்ம சோறு போட்டு நம்ம இந்த சோத்தையும் ஒருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி பதத்தில் வந்துக்கண்டு. ஓகே, இப்போ வந்து பார்ப்போம் சோறு வந்து கணக்காக வந்துக்கேனே. ரவுண்டு வருது. சோறு இறக்குனா சுண்டல் செட் பண்ணுறான். சோறு இறக்குனா வந்து நம்ம சுண்டல் வடையாக அந்த அழகாக செட் பண்ணி எடுக்கலாம். சுட சுட தண்ணி சாப்பிடுவோம் கண்டியோ. சுண்டல் டக்குன்னு சுண்டல். சுண்டல் டக்குன்னு சொல்லலாம். கொஜ்ஜி காமிச்சா சரி. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சோறெல்லாம் வந்து அழகாக வந்து அமர்ந்துட்டு இப்போ வந்து நாங்கள் சோத்தை இறக்க போகிறோம். இறக்குனே மீது. ஓகே, இறக்கிறேங்க. ஓகே, மீது மற்ற தேவையான வேலையில் பாருங்களா. ஓகே, நாங்கள் இறக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம தாஜில் சுண்டுவோண்ணே. தாஜில் ஒன்று சின்ன தானே கொஞ்சம் தானே. அடுப்பு கொஞ்சம் திருப்பி கொல்லி கொஞ்சம் முடிஞ்சாங்களேன். கொல்லியை மூட்டும். சின்ன கொல்லி வச்சு தான் பார்த்தோம். என்னடா சேர்க்குறா இல்லை இது கசக்குறதா? ஆமாம் ஜான், பெருசாக விட்டு நான் கசக்கும். அதான் சின்ன அறிகிறவியே. அது இன்னொரு ஜாமான் இருக்கலாம். சின்ன குறிஞ்சாலோ இதில் வச்சாதான்
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து சோத்தில் மடியை வந்து இறக்கி வச்சாச்சு. தாஜ் இப்போ வேணும் அடுப்பில். ஃபஸ்ட்டு நாங்கள் தாஜ்லாம் சுண்டப்புறம் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் கல்ல கொஞ்சம் நெருங்க பின்னாடி. சின்ன சின்ன கல்லாணி. இந்த கல் நெருங்க தாஜ் இறக்கி வச்சு போட்டு. ஓகே தாஜ் இப்போ கொடுத்து சரியா? ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கொஜ்ஜிக்காவையும் உப்பையும் தனியாக கொஞ்சம் ஊற்றி கொஜ்ஜிக்காய் அவிய வைப்போம். அவிய வச்சு நெய் வச்சு எடுத்தால் தான் கொஜ்ஜிக்காவே கடையணும் வேணே. அவன் கடையணும் கடைஞ்செடுக்கணும். உப்பு கரைச்சாடு என்ன? ஓகே ஃபஸ்ட்டுக்கு கொஜ்ஜிக்காய் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிய வைப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் கொஜ்ஜிக்காய் கொஞ்சம் போடுறோம். கொச்சிக்காயும் பேர்னா ஒரு உப்பும் தண்ணியும் தான், வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி கொஞ்சம் டக்குனு ஊற்றுங்கடா. வார் கொஜ்ஜிக்காய் நாடி வருமாட போகுது. உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கட்டி கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக போடுறேன். கட்டி கொஞ்சம் போடு கொஞ்சம் போடு கொஞ்சம் போடுங்க. ரெண்டா சுண்டலுக்கு தேங்காய் பூலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வரணும். கொஞ்சம் போடு. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து நம்ம ஒன்றால் மூடி வச்ச தண்டை கண்டு அவியும் கொச்சிக்காய். முடிய கொண்டு மஞ்சள் போடலே. மஞ்சள் தேங்காய் பூ வெங்காயம் எல்லாம் ஒன்றா தான் போடுறோம். இது கொஞ்சம் அவிஞ்சதுக்கு பிறகு கடைஞ்சதுக்கு பிறகு நம்ம போடணும். மூடணும். அந்த என்ன தடுங்க பார்ப்போம். சின்ன சமையல் தான். கொச்சிக்காய் டக்குன்னு அவிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. மூடாடியும் தேவையில்லை, பிரச்சனை இல்லை. இது கடைஞ்சி எடுத்தாதான் படியா தோலெல்லாம் சுருங்கி வருவார் வளர்த்தி வரும். அப்போ கடைஞ்சி விட்டு நம்ம தேங்காய் பூ போடணும். டக்காண்டு அவிஞ்சிடும். வதியா கலர் மாறுது. வதியா கொச்சிக்காய் தானே. கொச்சிக்காயில் அந்த வகையும் தும்மல் அடிக்குது. அவியட்டு வேணே. அவியுது. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொச்சிக்காய் அவிஞ்சு வந்துதுண்ணே. கொச்சிக்காய் வந்து அவிஞ்சு வந்தது. நீ வந்து கொஞ்சம் நெசிக்கணும் முடியா. கடையணும் வரேன். கடைஞ்சி எடுத்தா தான். இதுக்கப்புறம் என்ன வேணும் வர்றேன். அதுக்கப்புறம் மூண்டையும் உரமிக்க போடணும். வெங்காயம் தேங்காய் பூ மஞ்சள் மூண்டையும் உரமிக்க போட்டால் இப்படி எடுத்து கடைசியாக வந்து நம்ம அரிஞ்சு வச்ச மாமானி நான் கிட்டத்தட்ட அமைஞ்சிருங்க பாரு. கூடாது. இப்போ என்ன ஒரு கூட இப்போ வந்து நம்மளோட சாமான் எல்லாத்தையும் போடணும். தேங்காய் பூ மஞ்சள் வெங்காயம் மூண்டையும் போட்டு போடணும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொச்சிக்காய் நல்லா அவிஞ்சிக்கு உப்பவியலுக்கு அவிய மாதிரி தான் அவிஞ்சிக்கிறான். நல்லா அவிஞ்ச கூழ அவிஞ்சா தான் நல்லா டைப்பெல்லாம் கணக்காச்சு. தேங்காய் தாங்கண்ணா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூ போடுறோம். தேங்காய் பூ அளவுக்கு போடுங்க. கூட தண்ணி திருவி வச்சுக்கணும். தங்கம் கூட திருவிட்டிக்கான் பிடிச்சி இது ஏன்னாப்பா கூட திருன்னு இல்லை குட்டி. கொஞ்சம் கூட என்ன கூட போட்டால் என்ன பிரச்சனை, கொஞ்சம் இனிக்கும். கொச்சிக்காய் நம்ம பொடிக்க தானே. மஞ்சள் எடு. மஞ்சள் வெங்காயம் சுண்டலுக்கு இல்லை இல்லை தண்ணி நம்ம ஏற்கனவே விட்டு தான் நானே எண்ணெய் வச்சு எடுத்தாச்சு. சுண்டலுக்கு தண்ணி விட்றது. மஞ்சள் போடுங்க. இது கொஞ்சம் எடுக்கலாம். ஓகே போடுங்க. என்னோட தேங்க வேணுமா? கலரும் என்பது கல் கொஞ்சம் இதாக தான் நினைக்கிறேன். சுண்டல் சூப்பராக தான் ஆகிக்குமா சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்கும். சுண்டலுமே காலையில் சுடியோடு சாப்பிட்றது நல்லா ஆகி. இப்போ நம்ம செய்ததும் சுடி வருவாங்க என்ன. தேங்காய் பூ சுண்டியில் கூட நல்ல மனம் உண்டு. நல்ல மனம் உண்டு அடிக்கு. புளி ஒன்றும் பொருள் வேணும். புளி ஒன்றும் பொருள் நம்ம வந்து சும்மா வந்து பனையிரண்டா மட்டும் தேய்ச்சி புளி விடலாம். சுண்டலுக்கு கூட தேவையில்லை. கிட்ட கொஞ்சம் நேரம் போட்டு கரடி எடுத்துட்டாச்சு.
சூட்டோட வந்து கணக்காக வரும். அழகான சுண்டல் ரெடியாகி வருது. ஆமாம் போடுவோமா? போடுவோம் போடுவோம், எல்லாம் கணக்காக வந்து தானே. ஆமாம் போடுங்க. அள்ளி போடியா இல்லை தூங்கிடும் எல்லா இடத்தையும் போட தூங்கிடும். கொஞ்சம் அதே அவன் அரிஞ்செடுக்க எவ்வளோ வந்தீங்க? ஓகே, இப்போ ரெடி எடுத்து இன்னைக்கு சொன்னாலே அப்புறம் மூலிகை சாப்பாடு மூலிகை சாப்பாடு, அதுவும் சத்துள்ள சாப்பாடு. நல்லா மணக்குது. பச்சைலாம் சத்துரிக்கு இலையெல்லாம் சத்துரிக்கு. இலவையெல்லாம் போகும். நான் சொன்ன மாதிரி தான் மாமாஞ்சம் வந்து சாப்பிடணும் மகள், எல்லாரும் நீங்களும் சாப்பிடணும். வீட்டில் இருக்கிற பெரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் காயங்கள் ஆப்ரேஷன் பெட்டு காயங்கள் இது வந்துன்னு சொன்னால் மாமாஞ்சம் சாப்பிடுங்க. நாங்கள் சொல்லது எல்லாம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எழுதுவாங்க. இது வந்து கிடைக்கிறேன் ஆச்சு, நான் வீட்டில் வாங்கி தான் போகிறேன். ஓண்டா எல்லா இடத்தையும் நிற்கிறது இல்லைடா அது. ஆனால் சில இடத்த நம்ம கொடி வச்சாலும் கொடி பட்டு போயிடும். அதாவது நிற்காது கொடி தப்பாது. இங்கே இறக்கும் ஏனே கொஞ்சம் பாப்போம் என்ன மாதிரி இருக்கேண்ணா. எல்லாம் கணக்காக இருக்கும் பாருங்க பாப்போம். எப்படி ஒடியாரிக்கா? அடே ஓ அருளிய சுண்டமாயிரா. அப்படிதான் அறுவடையும் அப்படித்தான்டா. நல்லா சிறக்கும். ஓகே ஓகே மக்கள், எம்மையில் ஒரு வேறு லெவலான சாப்பாடு. என்னென்னு சொன்னால் அந்த சாப்பாடு நாங்கள் இப்போ சாப்பிடல வேணும். கொஞ்சம் அனுஷன் பண்ணட்டும். அது கொஞ்சம் போய்க்க அறிஞ்ச வழியிலே ஆள் கொஞ்சம் மந்துன்னு சாப்பிடுவேன். ஏன்னா இது நம்ம இறக்கி வச்சு வீடியோ முடிப்போமா? முடிக்கிறோம் நம்ம. உண்மையிலே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உண்மையில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுக்குள்ளேயே நாங்கள் இலையெல்லாம் தேடி காட்டுக்குள்ளே பொருள் கிடைச்ச பொருளை வச்சு சாப்பிட்ருந்தாங்க. அது மக்கள் நீங்கள் ஆசைப்பட்டது. ஏன்னா இது ஆமாம், உங்களோட ஆசைக்கேற்ப நாங்களும் செஞ்சு கொண்டிருக்க மக்கள். உண்மையிலே எங்களோட வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு தாரீங்க. இன்னும் எங்களுக்கு ஆதரவு இருந்தால் நாங்கள் இன்னும் ஒரு படி மேலே வளர்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அமையும்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். என்ன வேணும்? ஆமாம். ஓகே, உண்மையிலே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி பதிவோட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நாங்கள் ஓடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோ முடிச்சு கொள்ளலாம். பாய்.